இன்று நம்முடைய 11th சாப்டர் டேவுக்கு சென்னையிலிருந்து சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் ஜி சுரேஷ்குமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பீப்புள், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. வெல்கம் யூ சார். சார் வந்து பீப்புளுங்கிற ஃபேர்மை வந்து ஒரு பாசிட்டிவ் சோஷியல் மீடியாவாக, அதாவது வேறு எங்கே வந்து எல்லா யூசர்ஸும் அதை வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்காக எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் அதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் ஃபாஸ்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு செகண்ட் ப்ராடக்டையும் சார் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து கம்யூனிகேஷன் மற்றும் பீப்புள் கொலாபரேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். சார் வந்து சுரேஷ் அண்ணா அப்படின்னு தரால சிறப்பாக அழைக்கப்படுறாரு. இதெல்லாம் போக சார் வந்து ஒரு உத்தவி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் இல்லாதவங்க, படிக்கிறதுக்கு இயலாதவங்க, இவங்களெல்லாம் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. லெட்ஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். இப்போ தான் சார் கூட பேசிகிட்டு இருந்தேன். நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேக்கப் ஸ்டுடியோ, நம்மளுடைய ஒரு 5 வருஷத்துக்கு முந்தின சாப்டர் டேக்கு மேக்கப் ஸ்டுடியோவிலேருந்து மிஸ்டர் ஜார்ஜ் வந்திருந்தாங்க. அவரும் சார் பார்ட்னர்ஸ் தான். ஸோ அவர் வந்து இப்போ முதல்ல தினேஷ்னா சொன்னாங்க இல்லையா, டெக்னிக்கல் எவ்வளோ பர்சன்டேஜ், பீப்புள் என்ன பர்சன்டேஜ், இது எவ்வளோ இருக்குன்னு பேசினாங்க. ஸோ அவர் ஜார்ஜ் சார் வந்தப்போ வந்து நிறையா சிஸ்டம் நாங்கள் இப்படி ஃபார்மலைஸ் பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் இப்படி பண்ணுவோம், நாங்கள் தான் இப்படி ஆரம்பித்தோம், ஒரு ரூம்லேருந்து ஆரம்பித்தோம், இன்றைக்கி இப்படி வளர்ந்துருக்கோம். எங்கள் இதில் கம்பெனியில் வந்து யாரும் இன்டர்வியூவே கிடையாது. ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியான ஜாபை அதே டிஃபைன் பண்ணிடும், அந்தளவுக்கு நாங்கள் சிஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்போயே நாங்கள் கேள்வி கேட்டோம், சார் இப்படியே பேசுகிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இப்போ அதை மட்டும் பண்ணிட்டு ஒரு ரூமில் உட்காந்தா எல்லாம் நடந்துருமா சார் அப்படின்னாரு. கண்டிப்பாக நடக்காது, நான் இதில் சின்ன பங்கு தான். எனக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்கள் வர விட்டிங்கன்னா சரவெடியாக வெடித்து தள்ளிடுவார்னாரு. அந்த சரவெடி தான் அவர் சுரேஷ்குமார் சார். வெல்கம் யூ சார், த டேபிள் இஸ் யுவர்ஸ். என் அன்புக்கு இனிய அண்ணன்களும் தம்பிகளும் இருக்கீங்க, எல்லாருக்கும் முதல் கண் என்னோடய பணிவான வணக்கங்கள். சார் வேறு பயங்கர பில்டப் பண்ணிட்டார், சரவடி அது இதுன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க. நான் என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து தலைவரோட படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்காம போனதே கிடையாது. இந்த டேட்டு கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். என் வாழ்க்கையிலே முதல் முறை என் பாப்பா சொல்கிறா, நாளைக்கு நீங்கள் பேசும்போது மைக்கு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இதை தானே சொல்ல போகிறீங்க. அந்த லெவலுக்கு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு சின்ன வயசு ஃபோட்டோவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் வச்சுருப்பேன், முடியலாம். நான் வந்து தீவிரமான தலைவர் ஃபேனு, அதையும் நம்ம பேசலாம். அப்போ இதான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகாமல், சரி அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை இங்கே ஆண்டர்ப்ரனர் கொடுத்துருவோம் அப்படின்னு இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இதுக்கு முதல் மாறுதல், அதாவது பழைய சுரேஷாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் ரெண்டாவது தான் பேச போகிறேன், ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி தான். இப்போ எஸ்கேன்னு வச்சிங்களேன், பழைய சுரேஷ் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த KGF 2 படத்தில் வர கேரக்டர் ரொம்ப அக்ரெசிவான, இப்போ சொன்னார் இல்லையா, அக்ரெசிவான ஒரு பர்சனாலிட்டி. மாசுனா நின்னா மாசு, நடந்தா மாசு, டீல் முடித்தா மாசு, சம்பவம்னா டெய்லி சம்பவம் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில். இங்கே வந்து உங்களை யாருக்கெல்லாம் பரத் சார் தெரியும்? ஓகே, அப்ரஜித்தா. அவரை எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை நான் சந்தித்தேன், அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற மனிதன் வேறு. அதனால் இன்றைக்கி கூலியெல்லாம் விட ரொம்ப இதுதான் இம்பார்ட்டன்ட் வந்திருக்கேன். இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணிட்டு போகிற ஆள் நான்லாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் நன்றிகள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீச்சு நீங்கள் முடித்து போகும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு விஷயமாவது உங்கள் மண்டையை திறந்து நான் உள்ளே போட்டுருவேன். நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. அதாவது நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஸில் இருக்கீங்க, எஸ்ஸில் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க, கருத்துக்கள் உள்ளே போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் மாற்றிருக்காங்க. அதான உண்மை. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வெர்ஷன்லேருந்து ஒரு 5 மடங்கு 10 மடங்கு மேலே வரணுன்றதான் என்னோடய ப்ரேயர். அதோடு தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிதிமோகன் சார் சேர்மன், அவங்களுக்கு என்னோடய நன்றிகள். ரெண்டாவது தினேஷ் வைஸ் சேர்மன், அவருக்கும் என்னோடய நன்றிகள்.
ஹலோ செக். தயாளன் சார் பிரசிடெண்ட், ஸோ வாழ்த்துக்கள். விஜய் வைஸ் பிரசிடெண்ட், கமலக்கண்ணன் செக்ரட்டரி, பாலமுருகன் சார் வணக்கம். அர்ஜுன் கவர்னர், ராம்கி கோ கவர்னர், ராஜவேல் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் பால்சு சார் சூப்பராக இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது எல்லாம். ஓகே, நான் வந்து பேசுகிறது வந்து ஒரு டிப்பிக்கல் ஸ்பீக்கர் மாதிரிலாம் இருக்காதுங்க. இப்போயே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். நான் ஏதாவது தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக விழுந்துட்டா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதயத்துலேருந்து பேசுகிற ஆள். இந்த பிபிடி போட்டு கோட்டு போட்டு 3P 4Pன்னு பேச எனக்கு வராது. நான் வந்து ஃபஸ்ட்டு Q&A போயிடலான்னு அப்புறம் தான் சார் சொன்னார், இல்லை சார் உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள், அது இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னாரு. அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் வந்து எந்த புக்கிலையும் படித்து எஸ்ஸிலலாம் நீங்கள் சேர்ந்து கற்றுந்துருக்கீங்க. நான் அது மாதிரிலாம் கற்றுக்கல. ஓகே, நான் வந்து ஒரு காட்டு குதிரை அப்படின்னு நினச்சிக்கிங்க. நான் வந்து திருச்சிக்கார பையன். திருச்சியில் ரெட்டை வாய்க்கால்னு ஒரு இடத்துல பிறந்திருக்கேன். ஓகே, 6ஆவதுல எண்ணங்கள்னு ஒரு புக்கு. என்ன புக்கு? சத்தம். எண்ணங்கள்னு MS உதயமூர்த்தி எழுதின புக்கு. ஆசமன் திங்க்னு ஜிம் ஆலன் எழுதின புக்கு. இதோட தமிழ் வெர்ஷனாக படித்து எல்லாரும் புக்கு படிக்கிறோம். யாரெல்லாம் புக்கு படிக்கிறீங்க? நான் வாழ்க்கையில் படித்த ஒரே புக்கு அதுதான். ஆனால் எங்கள் ஆஃபீஸ் வந்தாலோ என் வீட்டுக்கு வந்தாலோ ஷெல்ஃப் ஃபுல்லாக புக்காக இருக்கும். இவங்களாம் நினச்சிப்பாங்க சார் பெரிய படிப்பாளி போல் இருக்குது, நிறைய படிச்சுக்குவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் படித்த ஒரே புக்கு. அந்த புக்கில் இருக்கிற எண்ணம் போல் வாழ்க்கைன்றதை நான் சின்ன வயசுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதுதான் சக்ஸஸுக்கு காரணம் நான் நம்புகிறேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ படிக்கும் போதே காலேஜு செக்ரட்டரி. டிராகன் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் வர டிராகனில் வர ஆள் தான் நான். அவனுக்கு எத்தனை அரியரு? 40 நான் வந்து 49. ஒன்று கூட, அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ படிக்காதவன் பெரிய ஆளாயிரம்னா ஆக மாட்டான், அதையும் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம படிக்க முடிக்கிறோம். கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க எங்களோட காலேஜில், கோல்டு மெடல் ட்ரிபிள். அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கல. ஆனால் முதல்ல எனக்கு தான் வேலை கிடைச்சிது. இத்தனை அரியர் வச்சுருந்தாலும் மேட்ரு கிடையாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஃபைனல் இயரில் 68% ஏதோ பாஸ் பண்ணி வெளில வந்துட்டேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேலை கிடச்சது எனக்கு தான். இப்போ இந்த இடத்துலலாம் எனக்கெல்லாம் வரும். இது எல்லாமே கடவுளோட அருள். ஓகேங்களா? தயவுசெய்து அதனால தான் டிஸ்கமில் போட்டேன். ரெண்டாவது, இதோட நோக்கம், என்னோடய ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறதோட நோக்கம், என்னாலேயே பண்ண முடியும்னா உங்களாலலாம் வேறு லெவலில் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ போய் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்குது இந்தியாவில். என்னோடய பாலாஜி, இங்கே கூட ஒரு பாலாஜியை மீட் பண்ண தேங்க் பண்ணிருந்தேன். எனக்கு முதல்ல வேலை கொடுத்தது பாலாஜி கல்யாணராமன். அவர் எனக்கு சொன்னது, டே நான் 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கேன், எனக்கு மாதம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் தான் தராங்க, நீ வந்து அடுத்தடுத்த கம்பெனி கடன் குரோ ஆகும். நான் அதை பண்ண தப்புனாரு. என்னோட 4வது 5வது வருஷத்தில் என்னோட மாத சம்பளம் 2 லட்ச ரூபா. இதில் கைத்தட்டினவங்க எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய பணம் வரும். இல்லை, இதையும் சீக்ரெட்டு. அதாவது நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே, அதாவது பிரதர் நான் வந்துட்டேன், சம்பவம் செய்யாமல் விட மாட்டேன். இல்லைன்னா அதுக்காக சென்னையிலேருந்து இவங்க வேறு ஃப்ளைட்லாம் போட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்தது வந்து சம்பவம் செய்கிறதுக்கு தான். உங்களோட வாழ்க்கையை ஒன்று கண்ணாடி மாதிரி பார்ப்பீங்க. உங்களை நீங்களே பார்த்து, ஓகே, டயாஸ் மேடை கருதி சில வார்த்தைகள் என்ன சொல்ல முடியல, நீங்களே அதை டேஷை ஃபில் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களை நீங்களே பார்த்து பெருமையாக நினச்சிக்கலாம், இல்லை உங்களை நீங்களே பார்த்து திருத்திக்கலாம், இல்லை உங்களை நீங்களே பார்த்து காரி கூட துப்பிக்கலாம். அதை செய்கிறது தான் என்னோடய வேலை. இங்கே நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் நிற்க போகிறேன். நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் யாருன்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 5ஆவது வருஷத்தில் மாதம் 2 லட்ச ரூபா இந்தியாவில் சம்பளம். எப்படி கிடச்சதுன்றதையும் சொல்கிறேன். எங்கே போனாலும் நான் பிரச்சனையே பேச மாட்டேன். என்ன பேச மாட்டேன்? நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லித்தரேன். சரி, எல்லாரும் வந்து வெற்றியை பேசுவாங்க, வெற்றிக்கான வழியை சொல்லித்தர மாட்டேன். நான் வழியும் சொல்கிறேன். எல்லாரும் எதை பற்றி பேசுவாங்க? நான் வாயை திறந்தா பிரச்சனையை பற்றியே பேச மாட்டேன் சார். இப்போ கூட கேட்டாங்க, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டாங்க. என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க சார்னுவேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் வரேன், எக்ஸாம்பிள், நல்லா இல்லை பேச மாட்டேன். ஏன்னா பிரச்சனையை பேசுகிறவன் வேஸ்ட்டு. சொல்யூஷன் இருந்தால் பேசு, இல்லைன்னா ஷட்டப்பு.
இதுதான் என் ஃபார்முலா. ஸோ நான் எங்கே போனாலும் எல்லாரும் பிரச்சனையை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பிரச்சனையே பேச மாட்டேன், அதை சொல்யூஷன் தான் கொடுப்பேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்டெல்னு ஒருத்தங்க ஒரு பெரிய காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆப் ஸ்டோரில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் நல்லா இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு பெரிய சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. இந்த நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க, சாப்பாடு சாப்பிட்றீங்க, இல்லை இங்கே வச்சுருக்க தண்ணி பாட்டிலு, பேப்பரு, இதை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருனாலையும் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எல்லாருனாலையும் முடியும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அங்கே வந்திருந்த எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒன்றுமே பண்ணல, 2 நாள் தூங்காமல் கொள்ளாமல் இதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம தான் அந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படின்னு நினச்சி மொத்தமாக டிசைன் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஸ்டன் ஆகிட்டாங்க. ஸ்டன் ஆகி திரட்டா $5 மில்லியன் இதை ஒதுக்கி நமக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் பேடிஎம் அந்த $5 மில்லியன் அவங்க ஆல்ரெடி பண்ணி இந்த டிசைனை ஒதுக்கிட்டு நம்மளை சூஸ் பண்ணாங்க. எது? ஒரு ஆப் செய்கிறதுக்கு. பேடிஎம் எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ அவர் வந்து ஒரு இது போடுறார், லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போடுறார், இதுதான் என்னோட டிசைன்னு. அந்த டிசைனை பார்த்தா என்ன இல்லை, நல்லா இல்லை. என்ன இல்லை? கீழே எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊற்றிட்டு இருக்கான். நான் என்ன சொல்லிட்டேன்? எதை பற்றி பேசக்கூடாது? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எதை பற்றி பேசக்கூடாது? பிரச்சனையெல்லாம் பேசக்கூடாது. எதை பற்றி பேசக்கூடாது? எதை பற்றி பேசணும்? சொல்யூஷன் பேசணும். ப்ராப்ளம்னா இல்லைன்னா ஷட்டப். கருத்து சொல்கிறவன் எவன் வேணாலும் சொல்லுவான், பிரச்சனையை சொல்கிறவன் எவன் வேணாலும் சொல்லுவான். வந்தால் நொல்ல சொல்லிகிட்டே இருப்பான். 4 பேர் இருக்கான் அந்த உலகத்தில். ஓகே, நட்டையாக இருந்தால் நட்டையாக இருக்கணும், குட்டையாக இருந்தால் குட்டையாக இருந்தால், கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக இருக்கணும். நான் வெயிட்டாக இருந்து 90 கிலோ குறைச்சேன். என்ன சார் ஆச்சு உடம்புக்கு? சுகரான்றான். திருப்பி குண்டாகிட்டேன். என்ன சார்? அப்போ நல்லா இருந்தீங்க. ஏய், உனக்கு என்ன வேண்டா பிரச்சனை? உனக்கு என்ன தான் பிரச்சனை? இந்த கதை தெரியுமா? எது? கழுதையை தூக்கிட்டு போன கதை தெரியுமா? தெரியாதா? யாருக்கெல்லாம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு தாத்தா இருந்தாங்களாம், ஒரு பேத்தி இருந்தாங்களாம், கழுதையை தூக்கிட்டு வந்தாங்களாம், கழுதையை கூட கூப்பிட்டு போயிருந்தாங்களாம். ஒரு 4 பேர். எத்தனை பேர்? சத்தம். 4 பேர் வந்து என்ன சொன்னாங்களாம், ஏன் முட்டாளா நீங்கள் இந்த கழுதையை கூப்பிட்டு போகிறீங்க, ஏன் ஏறி போகக்கூடாதா? உடனே இவங்க என்ன பண்ணாங்களாம், 2 பேர் ஏறி போனாங்களாம். இன்னொரு எத்தனை பேர் வராங்க? 4 பேர். என்ன சொன்னாங்களாம், இந்த கழுதை பாவம் இல்லையா, இவன் மனசாட்சியே இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாரு, தாத்தா கீழே இறங்கிட்டாரு, பேத்தியை வச்சுட்டு போகிறாரு. என்ன கொடுமைக்கார பேத்தியாக இருக்குது. தாத்தாவை நடக்க விட்டு இது ஏறி உட்காந்து, சரி தாத்தா ஏறி உட்காந்துட்டு பேத்தியை இறக்குனாரு. என்ன கொடுமைக்கார தாத்தாவாக இருக்காரு. பேத்தியை நடக்க விட்டு இவர் உட்காந்துருக்காரு. சரி எதுவுமே வேணாண்டாலும் இந்த கழுதையை இப்படி தூக்கிட்டு போனாங்கண்ணா. ஒன்னே 4 பேர் வராங்களாம். என்ன முட்டாள? அப்போ எதை தாண்டா பண்ணுறது? எதை பண்ணுறது? கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன மச்சி ரெட் கலரில் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னம்மா இவன் காசு கொடுத்த மாதிரி. வீடு கிரகபசம் மச்சி, வீடு சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த டோரு இப்படி வச்சுருக்கணும் மச்சி. ஏண்டா நானே உயிரை கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி டோரை வச்சா என்னமோ இவன் வந்து டெய்லி திறக்கிற மாதிரி. ஸோ இந்த உலகம் என்ன பண்ணும், எதையாவது ஒன்று பிரச்சனையை சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ நானே பேசி முடிக்கிறேன், ஒரு 90 பேர் நல்லா இருக்கணும், வேறு லெவல்னுவான், ஒரு 10 பேர் உட்காந்துருப்பான். என்ன தவிரலாம் இவரை போய் டிக்கெட்டை போட்டு நம்மலாம் கோட்டு போட்டு வந்திருக்கோம், இவன்லாம் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக டிஷர்ட் போட்டு வந்திருக்கான். இப்போ நல்ல வேலை நான் கோட்டு போட்டு வரல, இல்லைன்னா நானும் இவங்களா இருந்திருப்பேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனையை பேசாதீங்க. எதை பற்றி பேசணும்? சத்தம். சொல்யூஷன் பேசணும். ஸோ உள்ளே போகிறோம். பேடிஎம்ல அந்த ஸ்க்ரீன் நல்லா இல்லை. சேலத்தில் அவங்க அப்பா கார்பெண்டர், அந்த பையன் அவன் இப்போ தான் ஃப்ரெஷர், அவனை வச்சு டிசைன் பண்ணுறேன். அதாவது தாஜ்மஹால் இது கட்டினது ஷாஜகான், ஷாஜகான் உட்காந்து கட்டினாரு. ஷாஜகான் இஸ் பேசிக்கலி விஷனரி அண்ட் ஆர்கிடெக்ட். ஸோ நம்ம ஒரு விஷனரியாக அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறோன்ற சொல்யூஷன் தான் மேட்ரு. அந்த புத்திக்கு தான் காசு, அந்த புத்திக்கு தான் மேட்ரு. ஓகே, இந்த போட்டு கதை கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு போட்டு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்களாம். கடைசியாக ஒருத்தர் வந்து தட்டினாராம், சரியாயிடுச்சான். எவ்வளோடான்னு கேட்டதுக்கு $10,000 பில்லு போட்டு அனுப்பிச்சாராம். எதுக்குங்க $10,000? இந்த ஒரு தட்டு தட்டினதுக்கு $10,000? தட்டினதுக்கு $1ங்க, எங்கே தட்டணும்னு தெரிஞ்சதுக்கு தான் 9999. அவ்வளோதான், இதான் மேட்ரு. ஸோ உள்ளே போகிறோம், அந்த ஸ்க்ரீனில் நம்ம டிசைன் பண்ண எப்படி இருக்குன்னு போடுறோம். உடனே யார் மெசேஜ் அனுப்புகிறா? பேடிஎம் ஃபவுண்டர் மெசேஜ் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? யார் அனுப்புகிறா? நான் போய் அவர்கிட்ட பிஸ்னஸ் கொடுங்கன்னே கேட்கல. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, சீக்கிரட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன்.
உடனே கமெண்ட்டில் இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டோன்னே இந்த கீழே திட்டிட்டு இருந்தவங்களாம் வாவ் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஜனவரி 1ஆம் தேதி காலைல 11 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்களா? ஏன்னா இந்த டிசைனை பார்த்து அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம அமெரிக்கா டீமு கம்பெனின்னு நினச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு வாங்கன்றார். இப்போ நான் அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்கல, நான் அவர்கிட்ட போய் ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் அட்டன் பண்ணல, நான் அவர்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணல. நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு வியாதி இருக்குது, எங்கே போனாலும் கார்டு எடுத்து கொடுத்துறது. என் வாழ்க்கையிலே நான் கார்டை கொடுத்ததில்லை. எங்கே போனாலும் என் கதையை சொல்லுவேன், என் கதையை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் யாருன்றதை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லுங்கள், கார்டை கொடுக்காதீங்க. இந்த மாதிரி 100 கார்டு இருக்குது. கார்டு என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் பாட்டி கதை சுத்த, பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா தெரியாதா? சத்தம். கதையை யாரும் மறக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் கதையை சொல்லுங்கள், கரெக்டான கதையை சொல்லுங்கள். இப்போ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள். 2 லைனில் சொல்லுங்கள், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கார்டு கொடுக்கலாம். ஸோ இங்கேருந்து அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ பேடிஎம் போகிறோம். பேடிஎம் போனோன்னே அவர் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார், சுற்றி இருக்கவங்களாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தே கிவ் யூ an ஆஃபர். என்ன பண்ணுவாங்க, ஒன்று இதை செய்யுங்கன்னுவாங்க, இல்லைன்னா கம்பெனியை வாங்குறேன்னாங்க. அது டிஸ்கஷன் போகுது. அங்கேயும் நீங்கள் யாருன்றதை நம்ம காமிக்கலாம், அதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, இப்போ நேராக உள்ளே வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி காலேஜ் முடித்தோம். எங்கே போனாலும் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் ஒன்றும் இல்லை, ராமர் வந்து எல்லாரும் உடைக்க முடியாத வில்லை உடைச்சார். கரெக்டாக இல்லையா? அதனால தான் ராமருக்கு கெத்து. இப்போ ராமர் தான் முதல் ஆள் போய் அந்த வில்லை உடைச்சிருக்காரு. ராமரை பற்றி பேசுவாங்களா? அந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். ஸோ நான் என்னோடய ஆஃபீஸில் எல்லாம் பசங்க போவாங்க, இதை சால்வ் பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் உள்ளே போய் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சிங்க, அதான் சீனு, அதுதான் ஹீரோ எலிவேஷன். அங்கே தான் சம்பவம். அந்த ப்ராப்ளம் எத்தனை பேர்னால சால்வ் பண்ண முடியலையோ, அதை எத்தனை பேர்னால சால்வ் பண்ண முடியலையோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கான பணம் உங்களுக்கு. 2வது, எப்படி சம்பளம் வந்தது? இப்போ நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன், நல்லா நான் வச்சுக்கிங்க, எம்ப்ளாயாக இருக்கேன். இப்போ போகிறேன். அப்போ என்ன ஆகுது, அங்கே கஸ்டமர் ஒரு பிரச்சனையை சொல்கிறார். அந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே எத்தனை பேர் இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்துருக்கீங்க? பிரச்சனையை சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், சார் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்ளமை திருப்பி உட்காந்து நம்ம கிளவி மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே நான் வாங்கிக்கிட்டு ஒரு 2 நாளில் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி அவருக்கு சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷனாக டிசைன் பண்ணி காமிச்சேன். பார்த்தோன்னே திரட்ட $2 மில்லியன் சிங்கப்பூரில் ஆர்டர் கொடுத்தாங்க. என்னோட போனஸ் மட்டும் திரட்ட 10 லட்ச ரூபா. எனக்கு கம்பெனிக்கு 2 மில்லியன் கிடச்சிது, எனக்கு 10 லட்ச ரூபா. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, எங்கே போனாலும் ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்கள். 2வது, இப்போ நல்ல கம்பெனி, நல்ல கை நிறைய சம்பளம், அமெரிக்காவில் H1 ஆஃபரு. என் ஒய்ஃப் வந்து 6 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டு. நீங்கள் ஜார்ஜ் பேசுனது எத்தனை பேர் கேட்டீங்க? ஸோ ஜார்ஜ்ன்றவர் என்னோட பார்ட்னரு. ஃபஸ்ட்டு என் முத்துக்குமார்னு என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனை கூப்பிட்டேன், மச்சான் வரியாடான்னேன். அவன் சொன்னான், இல்லை மச்சான் நான் விவசாயம் பண்ண போகிறேன். அப்போ நான் ஜார்ஜ் கூப்பிட்டேன், நீ எங்கடா இருக்க? ஹைதராபாத்தில் இருக்கேன். சரி மச்சான், இந்த மாதிரி நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னும் போது, வேலையை விடுறதுக்கு யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்கள் எல்லாரும் அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. திடீர்னு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகிறோன்னா யாரும் ஒத்துக்கலை, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கலை. ஏன்னா அமெரிக்காவில் இருந்து ஏன்டா நீ பாட்டு நல்லா இருக்க வேண்டியதானே, எதுக்கிட்ட அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னும் போது அங்கேருந்து கிளம்பி வரணும். உலகத்தில் 18,000 டெவலப்பர்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. எத்தனை பேர்? நீங்கள் ஜெயிக்கணும்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, யாரெல்லாம் ஜெயிக்கணும்னா பணம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. எல்லாம் எஸ்ஸில் இருக்குன்னா தூக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்குனாலும் தப்பு இல்லை, ஆனால் பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. பணம் முக்கியம், பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. ஸோ ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறோம். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு லேப்டாப்பு, மூளை, உழைப்பை போட என்னது நல்ல எண்ணங்கள், உழைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணணுன்னு இறங்கிறோம். 18,000 டெவலப்பர் கலந்துக்கிறான். உள்ளே ரெட்டா வைக்காது நாங்களாம், நானும் ஜார்ஜ் தான், நான் டிசைன் பண்ணுவேன், டெவலப் பண்ணுவோம். ஸோ உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் $20,000. அடுத்த காம்படிஷன் போகிறோம், செகண்ட் ப்ரைஸ், அதாவது செகண்ட் காம்படிஷன் அகெயின் ஃபஸ்ட் ப்ரைஸ், தேர்ட் காம்படிஷன் ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்படியே நாங்கள் நாளைய இயக்குனர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி உள்ளே பூந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம். உடனே இன்டெல் அமெரிக்காவிலேருந்து யார் ஆவீங்க உள்ளே வராங்க, அடிச்சு ஜெயிச்சிருக்கேன். என்ன உலகத்தின் தலை சிறந்த டெவலப்பர் இவர்கள்னு இன்டெல் அவார்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வயசு, என்ன ஊர், என்ன நிறம், இதெல்லாம் கவலையே கிடையாது. நம்மளோட புத்திசாலித்தனத்தை கரெக்டாக இந்த உலகத்துக்கு சால்வ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிட்டா நீங்கள் தான் கில்லி. நம்மளே தான் செல்ஃப் லிமிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்டெல் வந்து மீகோ ஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் போடுறாங்க. அதுக்கு 50 ஆப் பண்ணணும்.
ஒவ்வொரு ஆப்புக்கும் $1000. அமெரிக்காவில் ஒருத்தன் ஒரு ஆப் பண்ணுறதே கஷ்டம். இதுதான் உண்மை. இந்தியாவிலையும் அப்படி தான். நாங்கள் என்ன பண்ணோம், குட்டி குட்டி ஆப் பண்ணி திரட்ட 2 நாளில் 46 ஆப். இப்போ வீடு கட்டணும்னா பிரிக் பிரிக்காக கட்டுவீங்க, நாங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் கட்டி வச்சுருவோம். இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னா டக்கு டக்குன்னு லீகோ பிளாக் மாதிரி எடுத்து வச்சுருவோம். 46 ஆப் போட்டு 2 நாள் தூங்கவே இல்லை. 2 பேர் தான் 46 ஆப் போட்டு $46,000 எங்களுக்கு கொடுத்தான். காம்படிஷன் ரூலையே மாற்றிட்டான். இனிமே யாராவது கலந்துக்கிட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா அவனால் நம்பவே முடியல. அதாவது டூயிங் இம்பாசிபிள். இங்கே தான் நான் சொல்கிறேன், இந்த டூயிங் இம்பாசிபிள்ன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா சூப்பர் ஸ்டார் படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. நான் வந்து எட்ரா பார்த்துக்கலாம், தொடரா பார்க்கலாம், வாடா பார்த்துக்கலாம், இப்படியே பழகிட்டேன். என்ன மச்சான் பார்த்துருவோம் இப்படி இந்த ஆட்டிடியூட்லேயே போய். இப்போ ஜார்ஜெல்லாம் இங்கேருந்து நீங்கள் ஜார்ஜோட செஷன்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். ஜார்ஜோட கேரக்டர் வேறு. அவர் வந்து அந்த சைடு சாந்தம் சுரோபம், அவர் நம்ம இந்த சைடு வாடா பார்க்கலாம், எட்ரா வண்டியை, அந்த கேரக்டர். இன்ஃபேக்ட் வேலையை விடுறது கூட வாடா மச்சான், வேலையை விட்டுட்டு வேலையை தேர். நான்லாம் எப்படின்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு நோட்டீஸ் பீரியட் போட்டுட்டு வேலை கிடச்சோன்னா நோட்டீஸ் பீரியடெல்லாம் இது வேலையை விடுவாங்க. நம்மளாம் எப்படின்னா விட்டுட்டு தான் வேலையை தேடுறது. ஸோ ஃபியர்லெஸ்னஸ்ன்றது அந்த சின்ன வயசுலேருந்து இருக்குது. இது சுபாவம். ஸோ இப்படியே போகுது. கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நல்லா அப்படியே ஜெயிக்கிற ஸ்டோரியாக சொன்னேன், நல்லா இருந்ததா? இப்போ தோக்குற ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். அதான் ஆண்டர்ப்ரனர் அழகு. ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து நான் தெரியும் நம்ம சிங்கண்டா. அவங்களும் சொல்கிறாங்க அமெரிக்காவில், சார் உங்களை மாதிரி ஆள் இல்லை. ஏன்னா அப்பா ஓகே இவங்களே எல்லாம் லுக்கப் பண்ணுறாங்க. டபுள் PhD ஸ்டான்ஃபோர்டு ஹார்வர்டில் இருக்கவங்களே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னா நம்ம ஏதோ சம்பவம் பண்ண போகக்கூட ஆள் தான் அப்படின்னு நினச்சி நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஆச்சா தலைவர் படத்தில் ஒரே பாட்டில் ஹிட் ஆகிறது தலைவர்னால மட்டும்தான் முடியும். இந்த ஜெயிச்சிரோன்னு நினைக்கிறோம், அந்த ஜெயிச்சிரோன்னு நினைக்கிறோம். இவ்வளோ நேரம் உதவி செஞ்ச கடவுள் இந்த கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷம் படுத்தி எடுத்துட்டாப்புல. அதாவது எதை பண்ணாலும் நம்ம ஒன்று நினைப்போம்ல, ஹிட் ஆயிரும்னு. எல்லாம் நினச்சிருக்கீங்களா இல்லையா? கம்பெனி ஆரம்பிக்கும் போது நினைக்கிறோம் ஹிட் ஆயிரும் நினைக்கிறோம், ஹிட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு சூழ்நிலை, என்னோடய பெரிய பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்போ வந்து டாக்டர் வந்து எவ்வளோ கேட்குறாருன்னா 200 கேட்குறாரு. எவ்வளோ கேட்குறாரு? கையில் காசு இல்லை. அதான் உண்மை. இந்த கார்டை போட்டால் -80 ரூபா, 13 ரூபா, 100 ரூபா இருந்தால் வெளியே எடுக்கணுவேன். இவனுக்கு ஃபோன் பண்ணால் இவன்ட்டு என்கிட்ட இல்லைன்னா அவன்கிட்ட எங்கே இருக்க போகுது. அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவன்ட்டையும் இல்லை. அவன்லாம் வந்து செக்கு பவுன்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கான் அவனுக்கு EMI. எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து பார்ட் அண்ட் பார்சல். அப்புறம் என் ஒய்ஃப் நகையெல்லாம் வச்சு சம்பளம்லாம் போட்டிருக்கோம். இந்த காலத்தெல்லாம் தாண்டி இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், மச்சான் அடுத்த 3 மாதம் நம்ம 0லேருந்து பில் பண்ணுவோம். முடியலைன்னா ஷட் டவுன் பண்ணிடுவோன்ட்டான் ஜார்ஜ். எனக்கு என்ன பிரச்சனைனா யாராவது நெருப்பு வச்சு விடணும். வச்சுட்டாங்க. 3 கடுமையான உழைப்பு. இன்டெல்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தோம். அடுத்தது வந்து இங்கே AGS சினிமாஸில் ஒரு பெரிய இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து ஃப்ரம் 0 we went to hit $1 million. அன்னைக்கு தேதிக்கு 44 ரூபா 3 மாதத்தில் அடித்தோம். ஓகே, இப்போ இதெல்லாம் பெருமையான்னு கேட்டால் இதெல்லாம் பெருமை கிடையாது. உலகத்திலேயே முதல் முறையாக ரெஸ்யூமே இல்லாமல் இன்டர்வியூவே இல்லாமல் கிட்டத்தட்ட 300 இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். திருச்சியில் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியன்ஸ், இப்போ இந்த ஆடியன்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆடியன்ஸ். இவங்களுக்குலாம் புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். இவன் என்ன பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் எப்படா ரெஸ்யூமே இல்லாமல். இப்போ இவங்களை வந்து இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைத்தட்டி விசில் அடிக்கலாம். வேறு லெவலில் அண்ணன் ரெஸ்யூம் கொடுக்குறாருன்னு. சிவராஜ் தெரியுமா நம்ம அண்ணன்? ஸ்டார்ட் அவர் கிளம்பி ஆஃபீஸே வந்துட்டார். என்னடா இவங்க வந்து ரெஸ்யூம்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டார். நான் சொன்னார் நீங்கள் அமெரிக்காவில் இருந்துருக்கணும் அப்படின்னாரு. பரவாயில்ல தலைவர், நாங்கள் இந்தியாவில் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கும் அண்ணனோட பயங்கர க்ளோஸ் தான். என்ன சொல்ல வரேன்னா உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கைரேகை யூனிக்காக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு பையன் வரான். அவன் என்ன என்னடா பண்ணிகிட்டு இருந்த? ஆனால் காலேஜில் வந்து 4 வருஷம் இது டீபர் ஒரு வருஷம் பண்ணல. என்னடானா அது பெரிய லவ் ஃபெயிலியர் அந்த ஸ்டோரி. இப்போ எவ்வளோ ஓப்பனாக இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியுமா இன்டர்வியூவில்? ஸோ டீயை குடுறா காஃபியை குடுறா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் சொல்கிறான் உனக்கு என்னடா நல்லா வரும்னா, நான் வீட்டில் 96 பிளான்ட்டு பார்த்துக்கிறேன். எத்தனை பிளான்ட்டு? 96 பிளான்ட்டு பார்த்துக்கிறேன். என்னடா பிளான்ட்டாக பார்த்துக்கிறேன்னா அதை நான் சாப்பாடு கொடுப்பேன், அந்த மாதிரி தண்ணி கொடுப்பேன், இதை பண்ணி இந்த மாதிரி பேசுகிறான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இதே வேலையை பண்ணுப்பா, என்ன பண்ணு, எங்கள் பசங்க எல்லாருக்கும் 3 வேளை தங்க இடம், சாப்பாடு, என்ன நல்ல சம்பளம் எல்லாம் கொடுக்குறோம். இவன் ஹாப்பியாக இருக்கணுன்றதை நீ மெயின்டைன் பண்ணிக்க. இந்த செடியை எடுத்துரு, இவனை வச்சுக்க, இவன் ஹாப்பியாக இரு. அவ்வளோதான் அவன் வேலை. ஹாப்பினஸ் மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம்.
கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பையன் தான் நல்லா. ஸோ என்னன்னா ஒருத்தன் வந்து திமிரா கேள்வி கேட்பான். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்னங்க ஜி சொல்லுங்கள் ஜீனோ, இவனை தூக்கி டெஸ்டிங்கில் போட்டுறது. ஏன்னா டெவலப்பர் போய் இவன் திமிரா கேள்வி கேட்கணும். இவனோட சுபாவம்னு ஒன்று இருக்குது. மீன் சுபாவம், மாமரம் சுபாவம், குரங்கு சுபாவம், ரேபிட் சுபாவம் மாதிரி சுபாவம் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒன்று. அந்த சுபாவத்தில் இருக்கிறவனை எடுத்து அதில் போட்டுறது. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நாங்கள் 2 தான் சொல்லுவோம். உண்மையே சொல்லணும், பொய் சொன்னால் இமிடியட்லி ஃபயர்டு. 2வது ஹார்ட் ஒர்க் பண்ணும். இவ்வளோ தான் 2. இது ஃபயர் பண்ணிடுவோம், இல்லைன்னா பொய் சொன்னால் ஃபயர்டு. ஸோ இதை கரெக்டாக இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் ஓரளவுக்கு கம்பெனி க்ரோ ஆகுது. அப்புறம் இப்போ அடுத்தது சாப்டர் 2வது. இப்போ ஒரு 10 வருஷம் என்ன அர்த்தம்னா வெளி முதலீடு இல்லாமல் நம்மளே சம்பாரிச்சு, சார் சொன்னார் லோன் வாங்கணும்னு கூட தெரியாமல், லோன்னா பயம் எங்களுக்கு. ஸோ லோன் வாங்காமல், கடன் வாங்காமல், நாங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காம ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் ஒரு 10 வருஷம் பில்ட் பண்ணோம். இப்போ அடுத்தது ஒரு சொல்கிறேன், பீப்புள்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அப்புறம் டைம் இருக்காது. ஸோ பீப்புள்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஜார்ஜ் சொன்னால், மாப்பிள்ளை இதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வந்து நான் போகிற ஸ்பீடு வந்து பெரிய பிரச்சனை. ஸ்பீடு தான் என்னோடய யூஎஸ்பி, ஸ்பீடு தான் என்னோடய பிரச்சனை. நீங்கள் காலைல எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். கூட இருக்கவே செத்தான். ஸோ அதனால் அப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து மாப்பிள்ளை நீ இதை R&D பண்ணிகிட்டு இருக்கும்போது பீப்புள்னு ஒரு ப்ராடக்ட்டு அதை எடுக்கிறோம், அதை ஆரம்பிக்கிறோம். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். உலகத்திலே முதல் முறையாக வேர்ல்டில் இன்வெஸ்டரை இன்டர்வியூ வச்சு எடுத்தோம். திரட்ட 47 கோடி ஃபில் பண்ணியிருந்தாங்க. திரட்ட நாங்கள் எடுத்தது 10 கோடி ரூபாய். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அவன் ரொம்ப திமிராக பேசியிருக்கான். ஏன்னா நான் அந்த மாதிரி கேரக்டர் தான், KGF தான். அதான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணேன். 2வது கேரக்டருக்கு அப்புறம் வரும். ஓகே, எப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராவது பணம் போடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் வேணாம்னு சொல்லிடுவோம். இந்த 10 வருஷமாக நல்லா கம்பெனி போகும்போது எத்தனை பேர் கேட்டிருப்பாங்களா இல்லையா சார்? பேடிஎம்மில் அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இந்த கம்பெனி நான் வாங்கிக்கலான்னாரு. நான் சொன்னேன், முதல் முறையாக நீங்களும் நானும் பார்க்குறோம், டக்குன்னு கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்களே, கொஞ்சம் பழகலாம், அப்படி 4 ப்ராஜெக்ட் கொடுங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? மிகப்பெரிய விஷயம், வாக்கிங் ஆஃப் த டேபிள் இஸ் த பெஸ்ட் நெகோசியேஷன் டெக்னிக். அதாவது என்ன அர்த்தம்னா, நீ ஒரு டேபிளில் போய் உட்காந்துருக்கனா உனக்கு பயமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டீல் நடந்தாலும் நடக்கலைன்னா, ஆக்சுவலாக வடிவேல் மாதிரி உள்ளுக்குள்ள பயம் இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, உங்கள் கால் பேஸ்மெண்ட்டில் ஆடலாம், அது இந்த டேபிள் மறைச்சிடணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பயந்தீங்கன்னு வச்சிங்க, டீல் உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து இந்த எஸ்ஸில் ஒரு ஈவெண்ட் நடந்தது, இன்வெஸ்டர்லாம் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மதுரை வர பசங்க தான் வந்திருந்தாங்க. டிஷர்ட்டை போட்டு ஒவ்வொரு டேபிள், இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் தான், ஒவ்வொரு டேபிளையும் போய் கெஞ்சிறான், நான் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, பாருங்கள், இதை பண்ணுங்க, கெஞ்சிறான். ஒருத்தர் கூட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல. நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயம் சொல்கிறேன், ஒருத்தர் கூட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல. அதே மீட்டிங்க்கு நாங்கள் போகிறோம். நான் சொன்னேன், மச்சான் ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம், நம்ம இப்போ எவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம முன்னாடி உட்காந்தாலும் வேணானுவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எங்களுக்கு வராங்க எல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்கள் உங்கள் கம்பெனி. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு போயிருக்கோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணும்னு தான் போயிருக்கோம், இது நமக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒரு முடிவு எடுக்கிறோம் வேணான்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஹவு மச் யூ இன்வெஸ்ட்? நான் சொன்னேன், இல்லைங்க, நான் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக போகுது, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4லேருந்து 5 பேர் தே வாண்டட் டு இன்வெஸ்ட், எல்லாமே பெரிய ஆள். இதுதாங்க சிம்பிள் ஃபார்முலா லைஃப்பில். இதை நீங்கள் செய்கிறது பயப்படுவீங்க உள்ள. அதாவது சிம்பிளாக புரியுதா இல்லையா? அதாவது வாழ்க்கையில் என்னென்னா, நமக்கு அடுத்த வேலை சம்பளம் போடுறதுக்கு 30,000 ரூபா இருக்காது. ஆனால் அந்த டேபிளில் நீங்கள் பேசலன்னு வச்சுக்கிங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எல்லோரும் போய் இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சா? நிறைய பேர் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் கல்யாணம் ஆகலேன்னு நினச்சிக்கும் சந்தோஷமாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, போய் பார்த்துட்டீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி, சார் எப்போ சார் பொண்ணு தருவீங்க சார், தயவுசெய்து கொடுத்துருங்க சார், நான் நல்லா பார்த்துக்குவேன் சார், தயவுசெய்து சார்
இந்த கார்லாம் வச்சு பார்த்துக்கோ சார். நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா? நீ என்ன நினைப்பீங்க? இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சார், நான் வரதட்சணையே வேணாம் சார், நான் உங்களை நல்லா பொண்ண இவனுக்கு எவனுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப காஞ்சி வேற போய் கிடக்கலாம். இவன் எப்படியாவது நம்ம பொண்ணை தூக்கிட்டு போகணுன்னு பார்க்குறான். ஸோ நினைப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு துணி கடையில் போய் துணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு துணியை எடுத்துகிட்டு வேணான்னு கீழே போட்டிருப்பீங்க. டக்குன்னு வந்து இது பக்கத்துலேருந்து ஒரு 2 பேர் எடுக்க வந்தால் உடனே எல்லாம் அடிச்சுக்கிட்டு எடுப்பீங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? திஸ் இஸ் கால்ட் அ சைக்காலஜிக்கல் பிஹேவியர். நல்லா நான் வச்சுங்க. நீங்கள் போய் ஐயா அம்மா தாயே அப்படின்னா வேற, அதான் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்க? ஸோ ஒரு டேபிளில் உட்காரும் போது, ஸோ அப்போ நம்ம எடுத்தோன்னே அப்படி டேபிள் உட்காரும் போது பேசினா கிடைக்குமானா கிடைக்காது. ப்ரூவ் யுவர் அ சூப்பர் ஸ்டார். என்னது? உங்களுக்கு ஒரு 3 சீக்கிரம் சொல்லித்தரேன். ஒரு கஸ்டமர் முன்னாடி உட்காந்தாலோ, ஒரு டேபிளில் உட்கார, டேபிள்னா டீல் முடியணும்னா 3 வேணும். நம்பர் 1 ட்ரஸ்ட். என்னது? சத்தம் சத்தம் ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸ்டோரி உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே சொன்னீங்கன்னா ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகாமல் ஆகாதா? கேப்பபிலிட்டி. என்னது? சரி, நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் உனக்கு பண்ண தெரியுமா? 3வது ப்ரைசிங். 3வது ப்ரைசிங் அதான் ஆஃபர். கிவ் them an offer that they cannot refuse. Godfather dialogue தான். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நாங்கள் எப்படி ஒரு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு டீல் எடுக்கிறோம் இந்தியாவில். அதாவது முதல்ல நாங்கள் மேக்கப்ல வந்து ஒரு 10 பாயிண்ட் எழுதியிருப்போம். அதில் முதல் பாயிண்ட் என்ன எழுதியிருப்போம்னா, இஃப் யுவர் பட்ஜெட் இஸ் less than 100K USD, let's be friends. முதல் பாயிண்ட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்பால் என்னன்னா, சார் எவ்வளோ சார்? 50 லட்சம் சார். இல்லை சார் 10 லட்சம் சார் கொடுங்க சார். டெம்போலாம் போட்டு கிடச்சிருக்கீங்க. 5 லட்சம் பரவாயில்ல கொடுங்க சார். 2 லட்சம் பரவாயில்ல கொடுங்க சார். இது பேர் பிஸ்னஸா? நிறைய பேர் என்ன பிரச்சனைனா இதை தான் பண்ணுறீங்க. இது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட உடனே ஒன்று சொல்லி இதை நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடலாம். இது கனெக்ட் பண்ணுறேன். நான் ஒரு நாள் எம்ப்ளாயாக இருக்கேன். பஸ்ஸில் ஏறி ஒரு KPN பஸ்ஸில் ஏறி உட்கார்றேன். பக்கத்தில் ஒருத்தர் கோடியில் பேசுகிறார். எனக்கு தலை சுற்றிருச்சு. நான் சின்ன பையன். என்னடா வாயை திறந்தா இந்த மனுஷன் 10 கோடி 20 கோடி 30 கோடி, அதாவது டிவியை 10 கோடிக்கு வாங்க, இது 100 கோடி, என்னடா நம்ம யாரா அவர் அப்படின்ட்டு நான் உடனே அவர் ஃபோன் வைக்கணும்னு வெயிட் பண்ணேன். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்தேன். நான் வந்து மதுரை பாருங்கள். அவர் மதுரை, அவர் ஃப்ரெண்டும் மதுரை, 2 பேரும் மதுரை. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள். என்ன எத்தனை அட்வைஸ் கேட்டேன்? ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம். அப்போ அவர் சொன்னார், நானும் என் ஃப்ரெண்டும் மதுரைப்பா, 2 பேரும் மதுரையிலேருந்து பெங்களூர் இருக்கோம். ஒரு டேபிள் தான் வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து எதை கொடுத்தாலும் எடுத்துக்குவோம் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் 10,000 கொடுத்தாலும் செஞ்சு தருவான், 20,000 கொடுத்தாலும் செஞ்சு தருவான், 50,000 கொடுத்தாலும் செஞ்சு தருவான். இவர் பண்ணா பெரிய ப்ராஜெக்ட். என்னது? பண்ணா பெரிய ப்ராஜெக்ட். அப்படி தான் உட்காந்துருக்காரு. இந்த காதலன் படத்தில் சொல்லுவான்ல, காதல் படத்தில் நான் நடித்தா ஹீரோ தான். இவர் அப்படி உட்காந்துருக்காரு. 8 மாதம் ஆச்சு, ஒரு ப்ராஜெக்ட் வரல. எத்தனை மாதம் ஆச்சு? ஒரு ப்ராஜெக்ட் வரல. 8 மாதம் கழிச்சு இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. இவர் சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கிக்கிறேன், அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, இப்படிலாம் சொல்லி வாங்கி முடித்தார். இன்றைக்கி அவர் நான் பேசிகிட்டு இருந்த அன்றைக்கி அவர் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் டெல்லியில் நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் திரட்ட 700-800 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்ட், அதை ஃபுல்லாக அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம். KPN பஸ்ஸில் நம்ம நேரம் நம்ம பக்கத்தில் இருந்து உட்காந்தார். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு இங்கே கம்பெனி ஆரம்பித்தோன்னே முதல் பாயிண்ட் போட்டேன், இஃப் யுவர் பட்ஜெட் இஸ் less than 100K, let's be friends. இதில் 2 நடக்கும். உங்களுக்குலாம் கவலை வரும். ஏன்டா ஒருத்தண்ட போய் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 30 லட்சம், சரி வேல்யூவும் கொடுக்கணும். 2வது ஒரே இட்லி தான். ரோட்டு கடையில் சாப்பிட்டா 5 ரூபா, கொஞ்சம் பெரிய கடையில் சாப்பிட்டல 5 லட்ச ரூபா, 5 ரூபா. நம்ம A2Bயில் போய் சாப்பிட்டா 100 ரூபா, அப்போரோவில் சாப்பிட்டா 1 லட்ச ரூபா. நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்கன்றது தான் மேட்ரு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் செல்லிங் இதெல்லாம் உள்ளே போவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் போடுறோம். அதில் முதல் பாயிண்ட் இது. இப்போ எப்படி ப்ராஜெக்ட் எடுத்தேன்றதை சொல்கிறேன். இப்போ AGS சினிமாஸ் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இப்போ AGS சினிமாஸில் ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அந்த மீட்டிங் உள்ளே போகும்போது ப்ரிப்பரேஷனோட போகிறோம். 3 நாள் நான் தூங்கலை. AGSக்கு எது கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நானே என்னை கேள்வி கேட்டுக்கிறேன். நம்மளை எது கூப்பிடுவாங்க? ஆப் செய்ய கூப்பிட்றோன்னா, இப்போ நான் ஒரு கேட்டு கடை வச்சுருந்தா கேட்டு செய்ய கூப்பிடுவாங்க. நான் ஆப் கடை வச்சுருக்கேன், ஆப் செய்ய தான் கூப்பிடுவாங்க. 3 நாள் தூங்காமல் கிட்டத்தட்ட 4 ஆப்பு ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவோம், பார்த்தா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும்.
இதை செஞ்சிட்டோம், உள்ளே போகிறோம். அவங்க சொன்னாங்க நான் 10 டெவலப்பர் பார்த்துருக்கேன், நீ என்ன 11 ஏதோ தப்பு கிடையாது, ஏன்னா 10 டெவலப்பர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா குறையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லிசன் டு த கஸ்டமர். பேசாமல் கையை கட்டிட்டு, மாணிக்கம் பாஷா மைண்டில் வச்சுக்கிங்க, கையை கட்டிட்டு பேசாமல் கேட்கணும். கேட்டு முடித்தோன்னே என்ன வேணும், நாங்கள் ஒரு காஃபி சொல்லுங்கள். இப்போ பாஷாவை மாறுறோம். என்ன ஒன்றும் இல்லை, அவங்க சொன்ன பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு ப்ரப்போசல் கொடுத்தோம். அந்த ப்ரப்போசலை ஓப்பன் பண்ணால் இப்போ தான் நான் பிரச்சனையை கேட்குறேன், ஆனால் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு எது? நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொல்லுது, நெவர் டாக் அபவுட் டெல் த சொல்யூஷன்ஸு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணுறேன், புக் அட் டிக்கெட் இன் 5 minutes, அடுத்தது ஓப்பன் பண்ணுறேன் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஆர்டரு, க்ளவுடு எல்லாம் போட்டோன்னா ஹாப்பி. இப்போ ட்ரஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, கேப்பபிலிட்டி 4 ஃபோனை போடுறேன், 4 ஃபோனையும் காமிச்சோம்னா கேப்பபிலிட்டி ப்ரூவ் ஆகிடுச்சு. மூணாவது என்னது, ஓப்பன் பண்ணுறாங்க, 1.8 crores போட்டிருக்கேன். பேச்சே காணோம், அதான் நடக்கும். இப்போ இந்த முதல்ல பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, HCL நாங்கள் இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம். எனக்கு அப்போ தான் நிம்மதி வந்துச்சு. ஓகே, நம்ம 1.8 தான் போட்டிருக்கோம், நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம், செய்யாதவனே 2 கோடி வாங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ ப்ரைஸிங், இப்போ அவங்க என்னாச்சு, ஃபஸ்ட்டு 2 டிக்கு, 3வது நான் டிக்கு. ஏன்னா நம்ம பெரிய கம்பெனி கிடையாது, இன்ஃபோசிஸ் கிடையாது, TCS கிடையாது. நல்ல இங்கே பாருங்கள், நான் வந்ததோட நோக்கமே ஒரு 2 சீக்ரெட்டை சொல்லி கொடுத்து நீங்கள்லாம் சம்பாரிச்சிட்டு நாளைக்கு பார்க்கும்போது எப்பா சூப்பராக சம்பாரிச்சேன்னு சொல்லணும். என்னால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களை சிரிக்க வச்சு பெஸ்ட்டு காமெடியெல்லாம் தோற்றுருவோம், அந்த லெவலுக்கு சிரிக்க வைக்க முடியும். இன்ஃபேக்ட் அஜித் கூட சொன்னான், அண்ணா நல்லா காமெடி பண்ணுங்க, ஏன்னா நான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு என்னென்னா நான் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு கை தட்டிட்டு போயிடுவீங்க, நானும் சந்தோஷமாக போயிடுவேன், அப்புறம் என்ன வேல்யூ இருந்ததுன்னு கேட்கவே இருக்கா, எனக்கு அதுதான் பயம். சிரித்தது ஞாபகம் இருக்கும், அதுக்கு நீங்கள் போய் ஒரு காமெடி படம் பார்த்துடலாம். நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு வரல, உங்களோட பிஸ்னஸில் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நச்சுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, இப்போ வரோம், உள்ளே வரோம், 1.8 crores, இதுதான் சிச்சுவேஷன். யாராவது சொல்லுங்களேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யாராவது மைக்கு கொடுங்க, யார் கை தூக்குங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்போ ஆப்போசிட்டில் நான் தான் கேட்குறேன், எப்பா என்னப்பா 1,80,00,000 போட்டிருக்க, உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? யாருக்காவது பதில் இருக்கா? அது தெரிஞ்சால் நான் ஏன் உட்காந்துருக்கேன்றீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1.8 crores போட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, சுரேஷ் எல்லாம் ஓகே, இந்த ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், கிவ் them an offer that they cannot refuse. நான் என்ன சொன்னேன், மேடம் 6 months டைமு, எனக்கு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் ஒரு 80 lakhs கொடுங்க. இஃப் யூ டோன்ட் டெலிவர் இன் 6 months 100% ரீஃபண்டு. உங்களுக்கு எதாவது லூஸ் பண்ண போகிறீங்களா? ₹1 கிடையாது, என்ன டைம் வேஸ்ட் ஆகும், அது எனக்கு ஒரே ஒருத்தர் கொடுத்துருங்க. அந்த ரிஸ்க்கை தான் நீங்கள் எடுக்கிறீங்க, அதையும் சொல்லிடணும். இப்போது டீல் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சத்தம். இப்போ நீங்களா இருந்தால் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அப்படி எடுத்த டீல் தான் முதல் டீலே 1.8 crores, 3ஆவது மாதத்துலேயே டெலிவரி கொடுத்தோம். சபரி எங்கே இருக்கான்? மதுரைக்கார பையன். ஓகே, அவன் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணி டெலிவரி பண்ணால் அவனுக்கு ஒரு ₹1,00,000 போனஸ் கொடுத்தோம். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, மதுரையில் அவங்க அப்பா டிரைவரு, அந்த மாதிரி வந்து சேர்ந்த பையன் இன்றைக்கி வந்து வீடு வாங்கி கார் வாங்கி இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கான். இது மாதிரி தான் எங்கள் எல்லா பசங்களும். சபரி இஸ் அன் எக்ஸாம்பிள் விச் ஹூம் ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம். எல்லாருனாலையும் எல்லாமே பண்ண முடியும், ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்படி தான் பெரிய டீல் அடிக்கிறது. நம்ம ஆளுங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஆப்போசிட் பார்ட்டி கிடையாது, ப்ராப்ளம் யார்? நம்ம தான் ப்ராப்ளமே. அது எப்படி 1 கோடி கேட்குறது, அது எப்படி நான் 1 கோடியா கேட்குறது, வாழ்க்கையிலே நான் 1 கோடி பார்த்ததில்லை. நீ பார்த்ததில்லை. நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வரோம், நமக்கு 10 லட்ச ரூபாய் பெருசு, 20 லட்ச ரூபாய் பெருசு, 30 லட்ச ரூபாய் பெருசு. இப்போ ஒரு பெரிய கம்பெனி 2.5 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கானே, அந்த பொருளை போய் நீ எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபா போட்டு நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ குப்பையாக பண்ண முடியும்? 50 லட்ச ரூபா வாங்குறீங்க, எப்படி இப்போ பசங்களுக்கு எப்படி 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறது? எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டை பெருசாக வைங்க, பயப்படாதீங்க. அது அப்போ வேறு இந்தியாவில் யாராவது 1 கோடி விற்றுருவாங்க. நான் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது மாதிரி 4 ப்ரப்போசல் கொடுப்போமா சொல்கிறேன், அதில் 3 பேருக்கு ரேட்டாக பார்த்து ஒரு நாள் நம்ம CKK தெரியுமா, நேச்சுரல்ஸு, அவருக்கும் ப்ரப்போசல் கொடுத்தோம். ஃபோன் பண்ணார், எங்கே சுரேஷ் இருக்கேன், நான் டெல்லியில் இருக்கேன். நான் கேட்டேன், என்ன அண்ணன் தான், அண்ணா என்னென்ன ப்ரப்போசல் கொடுத்தோம், இப்போ தான் ஃபோன் பண்ணுறீங்க? டேய், அதை ப்ரைஸை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த வந்தாண்டா, 1.5 நாளாச்சுடா எந்திரிக்க. இப்போ அவர் எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கல, ஆனால் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் யார்?
ஏய் மனுஷனடா இவங்களாம் 2 கோடி ரூபா போடுவாங்க, 1.5 கோடி ரூபா போடுவாங்க, இவன்ட்ட போகணுன்னாலே 1 கோடி எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்கிட்ட 3 பேர் தான் வரான், அவனுக்கு 1 கோடி ரூபா வச்சுட்டு வருவானா, வைக்காமல் வருவானா? இவ்வளோதாங்க பிரின்சிபல். நம்ம ஒரு 1000 பேருக்கு சப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, 4 பேருக்கு நல்லா ஹாப்பியாக பண்ணால் போதும். இதுதான் அது. ரெண்டாவது, இப்போ இன்னொரு முக்கியமான சீக்கிரம் சொல்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை. என்னது? இங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் மனசு சுட்டு சொல்லணும், நான் பயங்கரமாக உழைக்கிறேன், ஆனால் என்னோடய உழைப்புக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ், அதாவது மணியாக வரமாட்டேங்குது. வெல்த்து பக்கத்தில் இருக்கவங்களாம் கண்ணா பண்ணான்னு அவன் லைட்டாக செய்கிற மாதிரி இருக்கு, பயங்கரமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலுமே சொல்லணும். இல்லைன்னா அப்புறம் கோச்சுக்குவேன் நான். கை தூக்குங்க. தப்பு கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், இப்போ இந்த கை தூக்குனவங்காவது நல்லவங்க, கை தூக்காம இன்னும் டேஞ்சர். ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே தெரியல, அவன் இதுவே அதிகம் நினச்சிட்டு இருந்தால் அது இன்னும் டேஞ்சர். இப்போ எப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் அடிக்கிற ஆள், இப்போ கை தூக்குனவங்களாம் 100 அடிக்கலன்னு தூக்குனாள், இவங்கெல்லாம் 20-30 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கோடிக்கணக்காக கூட இருக்கலாம், ஆனால் அதுவே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அதை விட பெரிய ஆளாக வேண்டியா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் மெயின் சீக்ரெட் என்னன்னு சொல்லிடுறேன். பொறாமை. என்னது? ஜெலசி. நம்பால் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, ஜெலசினா நம்ம சீரியல் படத்தில் வர வில்லன் மாதிரி வில்லி மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி கிடையாது. ஒரு பாட்டில் கொடுங்க. இந்த பாட்டிலில் தண்ணி இருக்கு. ஓகே, இந்த பாட்டிலில் தண்ணி இருக்கு. இந்த பாட்டில் ஃபுல்லாக விஷமாக இருந்தாலும் அது பேர் என்னது? இதில் ஒரு சொட்டு இருந்தாலும் விஷம் தான். ஸோ ஜெலசின்றது என்னன்னா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். இந்த ரூமில் நிறைய பேருக்கு ஜெலசி இருக்குன்னு. அடுத்தவன் சந்தோஷத்தை பார்த்து எவன் கைத்தட்டலையோ அவன் மனசில் வந்து கையை தட்ட வரமாட்டேங்குதான், அவன்லாம் பொறாம பிடிச்சாலும். இதுக்காக கை தட்டினாலும் தப்பு. இப்போ நீ தட்டணுன்றியா தட்ட வேணான்றியா? அதே. இப்போ என்னன்னா இதுதான் அதாவது நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரதர் விஜய் வாங்க. விஜய் ஓகே. பிரதர் யாரோ ஒருத்தர் வாங்க. அர்ஜுன் வாங்க வாங்க. யாரோ ஒருத்தர் வாங்க. உனக்கு செய்ய மாட்டேன் வாங்க. இப்போ அர்ஜுன் இங்கிட்ட விஜய். இப்போ ஒரு செகண்ட் நான் சொல்ல போகிறதெல்லாம் சீக்கிரம் சொல்ல தான் வந்திருக்கேன், இல்லைன்னா கூலி படத்தை விட்டு வந்திருக்க மாட்டேன். ஓகே. இப்போ விஜய் இருக்காரு, அர்ஜுன் இருக்காரு. இப்போ நான் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு கடவுள் நினச்சேன். நான் கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள் நினச்சிக்கங்க. ஓகே, இல்லைன்னா வேறு கேரக்டரை போட்டு கடவுளாக போட்டுரும், இல்லைன்னா இதை வேறு கட் பண்ணி தன்னை தானே கடவுள் என்று புகழ்ந்து கொண்டார் அப்படின்ற போகிறாங்க. ஓகே வாங்க. ஓகே, ராம்கி தான் கடவுள். ஓகே, என்ன நிறைய பேர் கள்ள முட்டை கொடுத்தியா? கொடுத்த காசுக்கு மேலே கூறாங்க. ராம்கி தான் கடவுள். ஓகே. அர்ஜுனும் விஜய் இருக்காங்க, 2 பேரும் ஒரு பிஸ்னஸ்மேன். ஓகே. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 2 லட்ச ரூபாய்க்கு இவருக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு. இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, கை கொடுத்துக்குங்க, அவரை வாழ்த்துங்க. மைண்ட் வாய்ஸ், இவனுக்கு மட்டும் 2 லட்ச ரூபா கிடச்சிருச்சு பாரு, நம்மளும் உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கோம். இப்போ இது மாதிரி அவர் வாயில் வாழ்க வளரணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நல்லா கேசரி கொடுத்து மனசுக்குள்ளே படுபாவி நானும் காலையில் பல் துளக்கிறேன், 3 வேளை 10 கஸ்டமரை பிடிக்கிறேன், இவனுக்கு 2 லட்சம் கிடச்சிருச்சு. ஒரு செகண்ட், அதாவது ஒரு ட்ராப். இவர் வந்து வில்லன் கிடையாது, ரொம்ப நல்லவர். இப்படி நினச்சார்னா இப்போ இவர் தான் கடவுள். இவர் வந்து ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய்ன்னு நினச்சிக்கோங்க கடவுளை இப்போதைக்கு. இப்போ என் வீட்டில் என் பாப்பா பண்ணது சொல்கிறேன். இப்போ பாப்பா வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கு, இன்னொரு பாப்பா வந்து பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கு. பர்கர் உடனே வந்துடுமா வந்துடாதா? இப்போ 2 டெலிவரியும் கடவுள்கிட்ட போட்டாச்சு, ஸ்விக்கிட்ட. இந்த 2 லட்ச ரூபா டெலிவரியை உடனே கொடுத்துட்டார். ஏன்னா அது என்னது, பர்கர் ரெடியாக இருக்குது. இப்போ இவரோட ஏமு 10 லட்ச ரூபா. இவருக்கு ட்ராவலில் வந்துக்கிட்டு இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கு குக்கிங்கில். இவர் என்னைக்கு இந்த எண்ணத்தை போட்டாரோ அன்னைக்கே இவர் என்ன பண்ணுறாரு, கேன்சல். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்று. ஆக்சுவலாக மனுஷன் எல்லாரும் ஒன்று. நீ அவனுக்கு சந்தோஷப்படலைன்னா உனக்கு பிடிக்கலன்னு நினச்சி கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் உண்மையிலுமே அவருக்கு அப்போ ஜெலசியை அதான் பாப்பா கிடைச்சி, அது எப்படி சரி ஜெலசி இல்லாமல் இருக்கிறது? நான் சொன்னேன், ஏம்மா ஜெலசியை ரொம்ப சிம்பிள், நெகட்டிவ் எமோஷனை பாசிட்டிவாக மாற்றணும். என்ன அது, இன்ஸ்பிரேஷன்.
இப்போ அப்படியே நினைக்கணும், மனுஷன் என்ன உழைச்சிருந்தா 2 லட்சம், இதே மாதிரி நம்மளும் உழைப்போம், பக்கத்தில் ஒரு சைபர் போடுவோம் 20 லட்சம். இந்த எண்ணத்தை வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 lakhs ப்ராசஸ். 1 லட்ச ரூபா கிளாஸ் கொடுத்தா கூட சொல்லித்தர மாட்டாங்க. இதுதான் காரணம் ஃபார் ஃபெயிலியர்னே தெரியாமல். என்னோட மிகப்பெரிய வெற்றிக்கு நான் நினைக்கிறது எண்ணம் தான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், இவனும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், இவனும் நல்லா, இவன் எதிரியாக இருப்பான், முதுகிலே குத்திருப்பான், வலிக்கும், ஆனாலும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஏன்? அவன் அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரி, என்னன்னா நம்ம நல்லா இருந்தால் இன்னும் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுதா? நல்லா உள்ளே இறங்கிக்கிங்க. இந்த ஜெலசியை மட்டும் வச்சிடாதீங்க, நல்ல எண்ணங்களை விதைங்க. அடுத்தது விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. என்னது? பயங்கரமான உழைப்புங்க. இப்போ இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோம், இன்ஸ்பிரேஷனாக பார்த்துட்டாலே என்னது, நம்மளும் உழைக்கிறோம், அந்த இடத்துக்கு போவோம். உங்களோட காலம் வருது. என்னோட மென்டர் சொல்லுவார், x+y = O பரத்தனை. நான் சொல்லுவேன் x+y+z = O. என்கிட்ட பொறுமையே கிடையாது. ஸோ எக்ஸ்ன்றது உழைப்பு, ஒய்ன்றது கடவுளோட அனுகிரகம். ஓகே, 3வது வந்து இசட்ன்றது பேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு விதை வச்சா நாளைக்கு வராது, ஆனால் வரும். நல்ல எண்ணத்தோடு வைங்க, நல்ல உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு சர்ப்ரைஸோடு நான் சொல்கிறேன். இப்போ பரத்தனை தான் வந்து எங்களுக்கு 25 கோடி ஃபண்டிங் கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்துருக்காரு? எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ பாருங்க, நீ சொல்லியும் கைத்தட்டல பாருங்கள். எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததே வேஸ்ட். எனக்கு 25 கோடி சந்தோஷமாக ஆகலைன்னா, எனக்கு என்ன கம்பெனிக்கு வந்து ஆகலைன்னா, உங்களுக்கு எப்படி 250 கோடி வரும்? ஓ பை காட் பாய்ஸ். ஓகே, ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. அதாவது இதயத்துலேருந்து நல்லா இருக்கணும் 4 பேர். இப்போ அடுத்த மேஜிக் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி 3 பேர் நினச்சிங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து வேண்டிகிட்டு இருக்கு, கடவுளே எனக்கு என்ன கட்டலை, ஃபீஸ் கட்ட முடியல. இப்போ கடவுள் வந்து இந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். 2 சேனல் தான். இங்கிட்டு விஜய், அர்ஜுன். இப்போ விஜய் வந்து பணம் வந்தால் அதை ஏதாவது சேரிட்டியாக கொடுப்பார், அர்ஜுன் கொடுக்க மாட்டார். அப்படி வச்சுக்கங்க. இப்போ கடவுள் அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கணும், யார் கொடுப்பாரு? அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ நீங்கள் என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறீங்களோ, ஏங்க என் பையன் BMW வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அவன் BMW வாங்குறான்னு வச்சுங்க, நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னா அந்த BMW காசுக்கு என்ன 100 ரூபா வந்தால் 100 ரூபாயும் கொடுக்க போகிறோமா? 100 ரூபா. இப்போ கடவுள் வந்து 10,000 ரூபா ஒருத்தருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஃபீஸு, உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறாரு, நீங்கள் கொடுக்க முடியுமா? அவருக்கே தெரியுங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபா தான் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்காமலே இருந்தால் உங்களுக்கு 1 லட்சமே இல்லைப்பா, எதுவுமே வராது. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. இதில் எல்லாரும் கொடுக்கணும்னு நினச்சோன்னு வச்சுங்க, எல்லாருக்குமே கொடுத்துருவீங்க, எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் வந்துடும், எல்லாருக்கும் சர்வீஸ் வந்துடும். நம்ம ஆளுங்க மாதிரி ஹெல்ப் பண்ணுற எண்ணமே கம்மி. ஸோ நல்ல எண்ணங்களை விதைங்க, நல்ல ஹார்ட்டில் வந்து நல்லதே நினைங்க, அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைங்க, முடிஞ்சால் உதவி செய்யுங்க. தெரிஞ்சவனுக்கு செஞ்சு முதுகில் வாங்கிக்கிட்டு அதை அப்புறம் என்கிட்ட சொல்லாதீங்க. அதாவது நான் சொல்கிற மொத்த கதையும் இந்த கவுண்டமணி, செந்தில், வடிவேலு ஒரு காமெடி இருக்கும். வடிவேலோட ஒய்ஃப் இறந்துருவாப்புல, இவன் உன்னை எப்படா விசாரிக்கிறதுனாப்புல செந்தில். அதுவாப்பா, நான் எப்படின்னா போன வாட்டி என்ன விசாரிச்சேன்னா, இந்த மாதிரி இவனோட சுடலையோட அம்மா இறந்துட்டாங்க, நான் போனேன், உங்கள் அம்மா உனக்கு மட்டுமாடா அம்மா, எனக்கு தாண்டா அம்மா, இந்த ஊருக்கே அம்மானோட இவன் போயிட்டான், உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமாடா பொண்டாட்டி எனக்கு. ஸோ நான் சொல்கிறத கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்குங்க. கான்டெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் கொடுக்க சொன்னீங்க அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவனோ ஒருத்தன் 10 லட்ச ரூபா கேட்டு அவனுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த பொன்னாட்டி சுரேஷ்னு ஒருத்தர் வந்தார் கொடுக்க சொன்னார், நானும் ஒன்றும் வரலன்னா, தெரியாதவங்களுக்கு ஏழாமல் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுன்றவங்களுக்கு ஏழாம் இருக்கிற உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக கொடுங்க. சின்னதாகவும் கொடுங்க. 100 ரூபா இருந்தால் 10 ரூபா கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. லவ் யூ ஆல். இப்போ நாங்கள் பிஸ்னஸில் நிறைய இந்த ப்ராசஸில் எல்லாம் கற்றுக்கிட்டா தான் ஒர்க் ஃபாஸ்ட்னு ஒரு ஆப்பாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ பரத் சார்லாம் எங்களுக்கு 25 கோடி ரூபா 4 வாரத்தில் கொடுத்தாரு. அதுவுமே என்னென்னா எண்ணம் தான். எண்ணம், அதுக்கான கடுமையான உழைப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 4 வாரம் தான். இன்றைக்கி வியாழன் பாருங்கள், முதல் வியாழன் மீட்டிங்கு, 2வது வியாழன் அவரை நாங்கள் மீட் பண்ணுறோம், 3வது வியாழன் அவர் வீட்டில் மீட் பண்ணுங்க, 4வது வியாழன் 28 கோடி ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, மென்மக்களே அதில் நிறைய இது இருக்குது. அவர் அந்த ரா டைமண்ட்னு சொல்லுவேன். அவர் வந்ததுக்கப்புறம் நான் சுரேஷ்ன்ற ஆள் வந்து நிறைய பக்குவப்பட்டு
இன்றைக்கி ஒரு லெவலுக்கு என்னோட எல்லாத்தையும் ஒரு மாணிக்கம் பாஷாவாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். சார், அதாவது பிரச்சனையை பற்றி பேசாதீங்க, சொல்யூஷனுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ பிரச்சனையவே பற்றி பேசாட்டி எப்படி சார் சொல்யூஷன் வரும்? பிரச்சனையை பேசக்கூடாது. பிரச்சனையை வந்து பேசக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொன்னது வந்து, இப்போ நீங்கள் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பஞ்சாயத்தை பேசினாலே கிளவிகள் கதைன்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா ஆமால இவன் எல்லாம் இது ஆயிடுச்சுல இது அப்படின்றதுக்கு பதிலாக காசிப் மாதிரி ஆயிரும். அதுக்கு பதிலாக எல்லாரும் அதை தானே சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க பிரதர், உங்கள் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வந்து நான் ப்ராப்ளம் பேசக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துடுறேன், என்னோட டீம்கிட்ட இதான்டா பிரச்சனை, இந்த பிரச்சனையை நம்ம இப்படி சால்வ் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சார் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் 10%க்கு. ஓகே, அப்போ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரோம். இந்த சொல்யூஷனை டிசைன் பண்ணிடுறோம், இல்லை ப்ரோட்டோடைப் பண்ணிடுறோம். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல, நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்ல. டிசைன் பண்ணி சொல்யூஷன் பண்ணி ஒரு பிடிஎஃபாவோ எதோ உங்கள்கிட்ட காட்டும் போது நீங்கள் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கீங்க. உங்கள் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கொடுத்தேன்னு வச்சுங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. சூப்பர் சார், அவ்வளோதான் கான்செப்ட். சூப்பர், நல்ல கேள்வி. தேங்க்யூ சார். சார், ரெண்டாவது கொஸ்டின், இப்போ இந்த ரஜினிகாந்த் படங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ஸோ இது வந்து ஒரு சுரேஷ்குமாரால் சாத்தியமாக இருக்கலாம். ஸோ இதே இது நாங்கள் பல ஸ்டோரிகள் பல இடத்துல கேட்குறப்ப இந்த படங்களை பார்த்து இல்லை அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து அது ஒரு தவறான பாதையிலையும் நிறைய பேர் போகிறோம். இப்போ இதை பற்றி நேற்று கூட ஒரு பைட் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன். இது வந்து இப்போ இது இன்ன வரைக்கும் நான் தம் அடித்ததில்லை, இன்ன வரைக்கும் நான் தண்ணி அடித்ததில்லை. ஆனால் நீங்கள் தலைவர்னு பார்த்தீங்கனாலே தம்மை தூக்கி போட்டு தான் பிடிப்பார். நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம எல்லாருமே கெட்டு போகணுன்னு நினைக்கிறவன் எப்படி இருந்தாலும் கெட்டு போயிடுவான். அன்னப்பறவை மாதிரி நல்லதை எடுக்கணுன்றவன் நல்ல. இப்போ எனக்கு ஒரு சாப்பாடு தரீங்க, அந்த சாப்பாடில் எல்லாமே நல்லா இல்லை, ஒன்றே ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா என் கண்ணுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா என்னை நான் அப்படியே பழக்கப்படுத்திட்டேன். இப்போ உங்களை நான் பார்த்தாலே உங்கள்கிட்ட நல்லது என்ன, யாராவது பையன் இருந்தால் அவன்கிட்ட என்ன இதில் என்ன கற்றுக்கலாம். இப்போ சார் அந்த பாயிண்டெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, 15% சொல்கிறாரு, இது 85% சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு 2 to 3%. நான் இங்கே வந்தது நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த அதாவது பாசிட்டிவ் மைண்டு பிரதர், இது வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸ்னால் எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் அப்பா இறந்துட்டார். இதை விட சோகமான நான்லாம் எங்கள் அப்பா மேலே உயிராக இருந்திருக்கேன். அப்பா இறந்துட்டார், நான் அழுகுறேன், என்னால் தாங்க முடியல. எடுத்துகிட்டு போகும்போது காவேரி ஹாஸ்பிட்டல், எனக்கு சேர்மன்லேருந்து எல்லோரும் தெரியும், இன்சூரன்ஸ் போக 7 lakhs 2 lakhs 3 lakhs ஞாபகம் இல்லை, தேய்க்கணுன்னாங்க. நான் கார்டை கொடுத்தேன், தேய்ச்சேன். அந்த தேய்ச்ச அடுத்த செகண்டு நம்மள்கிட்ட பணம் இருக்கு கொடுத்துட்டோம். இப்போ இல்லாதவன் என்ன பண்ணுவோம் மைண்டு. அடுத்தது அப்பாவை இது பண்ணும்போது நான் மைனஸில் நினச்சிக்கிட்டேன், நல்ல வேளை அப்பா வந்து கோவிடில் இறக்கலை. கோவிடில் இறந்துருந்தா என்னால் அவரை கட்டி பிடிச்சி முத்தா கொடுக்க முடியல. அப்போ எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி என்னால் கட்டி பிடிக்க முடிஞ்சது. அவரை கொஞ்சம் அதாவது கண்ணத்தை கிளியேன். என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ரொம்ப நம்ம எல்லோரும் தெரியும் அப்பாவோட எப்படி இருப்போன்னு. அப்பா இதெல்லாம் நான் அப்புறம் என் தம்பி வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தான், அவங்க ஃபேமிலி அமெரிக்கா. ஸோ நான் எப்படி யோசிச்சேன்னா, நல்ல வேலை கோவிடில். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணி மைண்டை அப்படியே பழக்கப்படுத்திடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ எதுனாலும் வாடா பார்த்துக்கலாம், பாசிட்டிவ். இப்போ அது வந்து சூப்பர் ஸ்டார் ட்ரெண்ட் இல்லை, யார்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்க முடியுங்க. சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் 50 வருஷமாக தன்னோட வேலையில் உச்சத்தில் இருக்கான்னா உழைப்பு இருந்திருக்கு, பஞ்சுவாலிட்டி இருந்திருக்கு, டிசிப்ளின் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுக்காமல் அவரை வந்து ஒரு ரசிகர்னாலே அதெல்லாம் சொல்கிறேன், பால் ஊற்றிட்டு மேலே ஏறி உழுவுறவன், இவனை நான் இந்த கேட்டகரியிலே கொண்டு வர விரும்பலை. நீங்கள் அதுலேருந்து நல்லது எடுத்துக்கலாம். அவர் கண்டக்டராக இருந்தார், உழைச்சார், மேலே போனார். இதான் இன்ஸ்பிரேஷன். சார், நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, சொல்யூஷன் ப்ராடக்ட். நாங்கள் வந்து ப்ராடக்ட் செல்லர், கார்பரேட்ஸ் நிறையா டீல் பண்ணுறோம். கஸ்டமருக்கு என்ன விலைக்கு விற்கணும், டீலருக்கு என்ன விலைக்குன்னு சொல்லி தான் நம்மளுக்கு ப்ராடக்டே கொடுக்குறோம். நாங்கள் எப்படி உங்களை மாதிரி திருப்பிகளும் கஸ்டமருக்கு என்ன விலைக்கு விற்கணும், டீலருக்கு என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லி தான் ப்ராடக்டே கொடுக்குறோம் எங்களுக்கு. சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க. நான் வந்து இப்போ நான் தான் தண்ணி பாட்டில் விற்கிறேன்னு வச்சிங்களேன். தண்ணின்றது ஒரு பாட்டில், கரெக்டாக? அதுக்கு ஒரு விலை இருக்குது, 10 ரூபா தான், கரெக்டாக பிரதர்? இதை எங்கே விற்கிறோம், எப்படி பேக்கேஜ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். இப்போ நான் வந்து இதே தண்ணி பாட்டிலை கடையில் விற்றேன்னு வச்சுங்க 10 ரூபா. நான் போய் ஸ்டேடியமில் விற்றேன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேடியமில் அவ்வளோ கும்பலில் உங்கள் இடத்துல வந்து நான் விற்கிறேன்னா 30 ரூபா வாங்குவேன். ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு உங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டேடியமில் போய் நீங்கள் தண்ணி வாங்கணும். ஸோ நான் அந்த சர்வீஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்விக்கியில் ஏன் சார்ஜ் பண்ணுறான், போய் நீங்கள் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு சார்ஜ். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் இருக்கீங்க, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் யார்கிட்டனாலும் போய் வாங்கிக்கிங்க ப்ராடக்டை தான். நான் வந்து ப்ராடக்ட் ப்ளஸ் பீஸ் ஆஃப் மைண்டு தரேன்.
சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் தானே. நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு சர்வீஸ். அதான் சொன்னேன், இட்லி அதே மாவு தான். எக்ஸ்பீரியன்ஸாக வீங்க, ப்ராடக்டை விற்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக வீங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு விலையே இல்லைன்ற பிரதர். நீங்கள் கொடுக்குறதான் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏசி ஹாலில், இவ்வளோ பெரிய. இப்போ இந்த லைட் எதுக்கு போட்டிருக்கான்? இந்த லைட்டு ஏன் டியூப் லைட் போட்டால் எரியாதா? இந்த லைட்டு போட்டிருக்கான், அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் காசுன்றேன். 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்களா, ஃபீலிங், அந்த ஃபீலிங்க்கு தான் காசு. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை விற்றா கூட ப்ராடக்ட் ப்ளஸ் ஃபீலிங்கை தரேன், அதான் வேல்யூ, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் செல்லிங். ஃப்ரெஷர்ஸ் கிரீஷாருக்கு அப்புறம் தலைவர் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொன்ன 2வது ஆள் நீங்கள். ரொம்ப சந்தோஷம். நானும் தலைவர் ஃபேனால் நீங்கள் பிரதர் ஆகிடுறீங்க. இன்னைக்கு காலையில் கிரீஷ் நண்பர் கால் பண்ணார். நண்பா எங்கே இருக்கீங்க? சென்னை வந்துருக்காரு. நாங்கள் போனோம், ஜெயிலர் போனோம், எல்லாம் போவோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. என்ன நண்பா காலைல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துடுறீங்களா வெற்றி தேட்டர்னாரு. நண்பா இந்த மாதிரி மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். சரி நண்பா 4 மணிக்கு வந்துடுறீங்களா? நான் சொன்னேன் எப்போ இருந்தாலும் 3வது ஷோ மீட் பண்ணுவோம். ஸோ 3வது ஷோவில் மீட் பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நண்பான்னு. நீங்கள் சொன்ன பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தலைவர் பாலிசி. இது வரைக்கும் அவர் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதில்லை. எல்லாரையும் எல்லாத்துக்கும் பாராட்டுவார். தனக்கு எதிரியாக இருந்தவரை கூட நண்பராக்குற சக்தி அவருக்கு இருக்கு. கரெக்ட். இப்போ என்னோட கேள்வி சார், இந்த பொறாமை கூடாதுன்றது ஓகே, அதை நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணீங்க? கரெக்ட் பிரதர். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு போதை பிரதர். அதாவது வந்து சின்ன வயசில் இந்த எண்ணங்கள்னு புக்கு படித்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த எண்ணங்கள் படித்தோன்னே நினச்சா நடக்கும்னு போட்டிருக்காரு MS உதயமூர்த்தி. புக்கை படிச்சிட்டேன், சின்ன புக்கு தான் தமிழில். எனக்கு வெறியாகுது, நினச்சா நடக்குமா? நம்ம இப்போ என்ன நினைப்போம், நான் 6வதோ 7வதோ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், இந்த பஸ்ஸு பஞ்சர் ஆயிடணும். பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு, எல்லோரும் இறங்கினோம். தற்செயலாக நடந்துருச்சு, இந்த பாபா படத்தில் வர மாதிரி பட்டம் மாதிரி நடந்துருச்சு. எனக்கு நம்பிக்கையே எங்கேயோ போச்சு. ஓய் என்னடா பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சு, ஐயோ நம்மளால தான் ஆச்சுன்னு இவங்களுக்குலாம் தெரியாதே, இல்லைன்னா நம்மளை கும்பிடுவாங்களே, ஏன்னா நம்ம மட்டும் தான் மனசில் நினச்சேன். கீழே இறங்கி இந்த அதே டிக்கெட்டை பஞ்ச் பண்ணி அடுத்த பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அப்போ நான் நினச்சேன், எண்ணியல் நடத்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், அதுதான் பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்போ நான் நினச்சேன், ஓகே நம்ம நினச்சது நடந்துருச்சு, இதுக்கு பதிலாக பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் பத்திரமா சேஃபாக இறக்கி ஒன்று நினச்சிருந்தா அது நடந்திருக்கும்ல. ஸோ நம்ம நல்லதை நினைப்போன்னு அன்றைக்கி நினைக்க ஆரம்பிச்சது தான். ஸோ அவ்வளோதான். இந்த கெட்டது நினச்சோம்னா என்ன ஆயிருதுன்னா, அடுத்தவனுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன், நல்லது நினைக்கணும். இப்போ நல்லது நினைக்கும் போது அது ஒரு கிக்கு. இப்போ நிறைய பேருக்கு இது ஒன்றும் இல்லை. சேலமில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, ஈவெண்ட்டு தான் பேசுகிறேன். ஓரத்தில் இந்த சர்வ் பண்ணுவாங்கள்ல, அவர் வந்து இது ஸ்பீச்சை கேட்டிருக்காரு. கேட்டு முடித்து அவர் கம்பெனி ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து ஒரு 1 கோடி ரூபா பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோ வரைஞ்சி எடுத்து, நீங்கள் அன்றைக்கி பேசியது இன்றைக்கி நான் வந்து 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு போட்டு நமக்கு மெயில் அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவருக்காக நான் பேச வரல. ஸோ இது மாதிரி போகிற வழியில் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யும் போது அந்த இது திரும்பி வருது. அது ஒரு நல்ல போதை ஆக்சுவலாக. அதை நீங்கள் பண்ணுங்கள். அதில் இந்த ஜெலசியை மட்டும் விட்டுறணும். ப்ராப்ளத்தை பற்றி பேசாதீங்க, சொல்யூஷனை பற்றி பேசணும்னு சொல்கிறோம். சொல்யூஷன் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்ததா? இல்லை, இப்போ என்னன்னா, நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. சில நேரத்தில் சொல்யூஷன் தெரியாது, அதுதான் உண்மை. சொல்யூஷன் தெரியாதுன்னா அந்த இடத்துல போய் நான் என் ப்ராப்ளமே பேச மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியல. ஸோ தெரிஞ்சால், அதான் சொன்னேன், தெரிஞ்சால் சொல்யூஷன் சொல்லணும், தெரியலன்னா பேசாமல் இருந்துடணும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது எனக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். ப்ராடக்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கத்தான் நீங்கள் பார்கெனிங் வந்து வைக்க முடியும். இப்போ நான் 1.8 crore சொல்கிறேன் அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. கண்டிப்பாக. அப்போ மற்ற எல்லாரையும் விட இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? கரெக்ட். இப்போ 2வது பாயிண்ட் சொன்ன பாருங்க, கேப்பபிலிட்டின்னு ஒன்று, அதை வளர்த்துக்கணும். இப்போ கேப்பபிலிட்டின்றது ஓவர் நைட்டில், இப்போ நீங்கள் ஹீரோ ஆகணும்னா நீங்கள் போய் ஒரு கூத்துக்கப்பட்டறையில் போய் கற்றுக்கணும், இல்லை ஒரு நிறைய பேர் நடிக்கிறவங்கள்ட்ட போய் கற்றுக்கணும். கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சதை செய்யும் போது இயல்பாக வருது. இப்போ டிசைனிங் எனக்கு பிடிக்கும், ப்ராப்ளம் சால்விங் எனக்கு பிடிக்கும், இயல்பு. இப்போ இளையராஜா எப்படி கையை வச்சா பாட்டு வருதோ, நம்மகிட்ட ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா தீர்வு வருது. அப்போ அது நான் கடவுள் நம்ம கொடுத்துருக்க கிஃப்ட். இந்த இந்த கிஃப்டை செல்ஃப்லெஸ்ஸாக, அதாவது இப்போ எனக்கு நல்லா பாட வரும், நான் பாத்ரூமில் மட்டும் பாடுறேன் இல்லை நான் அப்படின்னா அது இல்லை, என்னோட சுயநலத்துக்கு நான் ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் பாடி காசு வாங்கிக்கிறேன், அது வேறு. நீங்கள் பொதுநலமாகவும் கொண்டு போய் செல்ஃப்லெஸ்னஸாகவும் பண்ணிட்டீங்கன்னா அதில் காசும் வரும். அதுதான் இக்கிகையெல்லாம் சொல்கிறாங்க, வேறு லெவலில். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் 2 பேர் வந்து டெக்னிக்கல் கோஃபவுண்டராக இருந்திருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ்னால் வந்து டெக்னிக்கல் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷனலாக ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ட்ரைனிங், அதனால் நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து? கரெக்ட் பிரதர். இப்போ நான் வந்து டெக்னிக்கல் கோஃபவுண்டர்னு நான் கிளைம் பண்ணிக்க மாட்டேன். அவர் வந்து பியூர் டெக்கு,
நான் வந்து ஆக்சுவலாக பீப்புள் பர்சன். நான் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கும், மக்களுக்கு ஒரு பஞ்சாயத்துனா சால்வ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ஐ எம் எ பீப்புள் பர்சன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, பிராண்டிங் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வரும். ஆனால் இந்த டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஓவர் டைம் ஆகும்போது நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி ப்ராப்ளம்லாம் வரும். அதான் கோஃபவுண்டர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா கிளியரான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். ஏன்னா 2 டெக்னிக்கல் ஃபவுண்டர் இருந்தால் அவுட்டு, 2 பீப்புள் ஃபவுண்டர் இருந்தாலும் அவுட்டு. ஆனால் பீப்புள் ஃபவுண்டர்னால டெக்னிக்கல் ஃபவுண்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியும், டெக்னிக்கல் ஃபவுண்டர்னால பீப்புள் ஃபவுண்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது சுபாவம். ஸோ அப்போ இனிஷியலாக அந்த மார்க்கெட்டிங் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்னால் பில்ட் பண்ணி? அதான் நம்ம வழி தனி வழி தான். வண்டி ஓட்டி பார்த்துக்கிட்டேன். எனக்கு நான் எதுவும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணல. நான் வந்து எப்படின்னா நல்ல ஸ்டோரி என்னோட சுபாவம்னு வச்சுங்களேன். நான் வந்து எனக்கு நடந்ததை புக்காக எழுதணும், லிங்க்டின்ல கதை அன்றைக்கெலாம் நான் சொல்கிறது 12 வருஷம் முன்னாடி பிராண்டிங்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்படி ஆரம்பித்தது நிறைய பேரோட ரீச் ஆகி அப்புறம் அது ப்ராஜெக்ட்ஸாகவும் உங்களுக்கு வரும். உங்களுடைய சொற்பொழிவு மிகவும் அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஜெலஸை தவிர்த்து கண்டிப்பாக முன்னேறுவோன்னு உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ ஆல். எல்லாரும் மென்மேலும் வளரணும். இங்கே இருக்கிற பல பேர் பல கோடீஸ்வரன் ஆகும், பல பேருக்கு நல்லது பண்ணுங்கள். எல்லாம் இதயத்திலேருந்து வாழ்த்துறேன். எல்லாம் மிகப்பெரிய லெவலில் வரும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.